எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை விடுவித்து காத்திருக்கிறேன் என்று நமக்கு முன்பாக எதிர்பார்த்த வழிகளே நம் மகிழ்நாதர் வைத்திருக்கிறார். எதிர்நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு ஜெபமும் தோடும் போல அவரை எட்டுகின்ற பொழுது அனைத்து ஆசிரியையும் பெற்று தருபவராக இதோ நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவரை நாடி தேடி அவரது அருளை பெறுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இவர் சுகம் தருகிற தேவனாக, விடுதலை தருகிற தேவனாக, ஆறுதல் தருகிற தேவனாக, மீட்பு தருகிற தேவனாக இது நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவரை உற்று நோக்கி ஆராதனை பாடலை அவரை நோக்கி நாம் பாடுவோமாக. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடல் ஒழுக்கத்தோடு நம் அருணாதர் இயேசுவை நோக்கி அனைவரும் எழுந்து நின்றவராக அவரை உற்று நோக்கி ஆரவாரத்தோடு இதுவுமே ஆராதனை செய்கிற ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொள்ளப்பட இருக்கிறேன், எங்களது ஆண்டை ஆதரிக்க இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து துணிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து துணிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே வெற்றிருப்பவரே, வாழ்ந்து கொடுக்கிறவரே, வல்லமை தருகிறவரே, இதோவரை நாம் ஆராதித்திருக்கின்றோம். இதோ ஆவியானவரை முழுமையாக நம்மிடத்தில் முழுமையாக அவர் இந்த ஒரு சில மணித்துளிகள் நம்மோடு அசைந்தாடி நம்மை முற்றிலுமாக அபிஷேகத்தை கொடுக்க அவரை நோக்கி கரங்களை தட்டி கொண்டு வானம் திறந்து என்ற பாடலை ஆரவாரத்தோடு
இந்த அபிஷேகம் முழுவதும் இந்த இடம் முழுவதும் நிறைந்து தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் மீட்பும் சுகமும் தர என் அருணாளர் வீற்றிருக்கிறார். இதோ அன்னையின் பரிந்துரையால் என்று காணாவிலே அற்புதம் நிகழ்ந்தது போல இதோ இன்று அந்த அபிஷேகனாக நம்மை முற்றிலுமாக நிறைந்து ஆரவாரத்தோடு அவரை நோக்கி நாம் எழுப்பதற்குரிய புதிய ஆராதனையிலே நமக்கு விடுதலையும் மீட்பும் இதோ மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து பச்சிடமோ கழிவோ உமக்கு விடுதலை அளிப்பதில்லை. என் வார்த்தை உமக்கு சுகம் கொடுக்கிறது. என்னிடம் கேள், என்னிடம் அஞ்சாது, நீ அறிந்திராத மாபெரும் உண்மைகளை நான் உனக்கு விளக்கி கூறுவேன் என்று இதோ இந்த மருத்துவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவரை நோக்கி கரங்களை தட்டி யோவானம் திறந்த இந்த பாடலை மகிழ்ச்சியோடு ஆவியின் வல்லமை உனக்கு முன்பாக கொண்டு வருவதாக. அபிஷேகம் அசைந்தானது ஆண்டவரே. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தந்துவிடும் ஆண்டவரே என்று நம்பிக்கையோடு சொல்லுகிற எங்களோடு நம்பி ஆசிரியை மொழிபெயரும் ஆண்டவரே. அப்படியே இங்கு நடக்கணுமே.
தேவ வல்லமை தர வேண்டும், 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 தேவ வல்லமை தர வேண்டும். அபிஷேகம் முழுமையாக வேண்டும் ஆண்டவரே. அதிகம் சொல்லுகிறேன் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆவியின் அபிஷேகம் முழுமையாக வேண்டும் ஆண்டவரே. விட்டு கொடுத்து அவரை நோக்கி கரங்களை கட்டி ஆரவாரத்தோடு விட்டு கொடுத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு வல்லமைக்கு கொடான கொடி நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல 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 ஹல. நன்றி 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 ஆண்டவரே. ஒரு கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்துக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு வல்லமை நிச்சயமாக ஒவ்வொரு உள்ளத்தையும் தொட்டு நிரப்பியதும் ஆண்டவரே. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இந்த அபிஷேகம் ஊற்றி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துற ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே கடந்து வாரும், எங்கள் மத்தியிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துள்ள ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புகழான கொடி நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையோடு நமக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேட்டு எங்களுக்கு விடுதலை தரும் ஜீவனுள்ள நல்லபிதாவே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே. புகழான கொடி நன்றி ஆண்டவரே. மரியே வாழ்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த இளைஞன் ஆண்டவர் இயேசுவை நோக்கி அணுகுகிறார். ஒரு நல்ல விஷயம்தான். மத்தேயு செய்தி 19:21 சொல்லுவது போல, நிறைவுள்ளவனாக விரும்பினால் நீ போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது விண்ணரசில் நீ செல்வராய் இருப்பாய் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கேட்ட உடனே அவன் மகிழ்ச்சியில் ஓடிப்பானா? என்ன பண்ணா? எவ்வளவு பெரிய குண்டை என் தலையில இந்த ஆண்டவர் இயேசு வச்சுட்டாரே, என்கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் எப்படி நான் விற்று ஏழைகளுக்கு கொடுப்பது? மிகப்பெரிய வருத்தத்தோடு அவன் சென்றதாக நற்செய்தி சொல்லுகிறார். பணமா பாசமா அப்படின்ற ஒரு உறவு நிலையை பற்றி இன்று பேச வேண்டும் என்றால், யாரெல்லாம் பாசத்துக்காக கை தூக்குறீங்க? கை தூக்குங்க. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு ஓட பிரச்சனைங்க. ஏன்னா ஒரு சில பேர் கை இங்கிட்டே இருக்கு, ஒரு சிலருக்கு அப்படியே லைட்டா மேல வருது, ஒரு சில பேருக்கு மேல வந்துருச்சு. சரிங்க, எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற கை தூக்குங்க. பணம் இவ்வளவு நல்லவங்களா? நடக்கிற காரியமே இல்லையே. எல்லா சூழ்நிலையும் பணம் இல்லாம யாராவது வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த பணமா பாசமா அப்படின்ற போராட்டத்துல இவனுக்கு எதை விட்டு கொடுக்கிறதுன்னு தெரியல. பாசத்தோடு ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறான். நிலைவாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதே போல அந்த பணத்தையும் அவனால் தூக்கி எறிய முடியவில்லை என்பார்கள். இந்த சூழல் தான் இன்றளவிலும் நமக்கு மத்தியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதிலிருந்து எப்படி நான் தப்பி செல்ல போகிறேன்? வாழ்க்கையில பணம் ரொம்ப அவசியம். அதே போல இந்த பணத்தை எல்லாம் கொடுக்கிற என் அருளாத இயேசுவின் வார்த்தைகள் எனக்கு அனைத்தையும் தருகிறது. இந்த பணத்தை தூக்கி போட்டாலும் வாழ முடியாது, வச்சுக்கிட்டு இருந்தாலும் வாழ முடியாது. வாஸ்தவமா இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை, வந்தாலும் பிரச்சனை, வரலாலும் பிரச்சனை. என்னதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு? எப்படி நான் நிறைவாழ்வை பெற முடியும் என்று இந்த இளைஞரிடத்திலே ஒரு கேள்வி நிச்சயமாக இருந்திருக்கும். வெவ்வேறு திசைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற குதிரையின் மீது ஏறுவது போலதான் இவனது வாழ்க்கையும் இருக்கிறது. எந்த பக்கம் போகணும்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், செல்வர்கள் விண்ணுலகில் நுழைவது கடினம்,
ஆனால் அந்த விண்ணரசில் நுழைய வேண்டும் என்றால் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த பகிர்தலில் தான் நிறைவு இருக்கிறது என்று அவர் கற்றுத் தருகிறார். அன்பானவர்களே, இப்படி இத்தனை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற என் அருணாவை தேடி நீங்களும் நானும் இன்று வந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் இன்னைக்கு எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு நினைக்கிற கைக்குங்களா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேரு கைய மேல உடனே தூக்கிட்டீங்க. எல்லோருமே விடுதலைக்காகவும் சுகத்திற்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விடுதலை பயணம் 15:26 சொல்லுகிறது, இயேசுவை குணப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இவர்தான் வல்லவருக்கெல்லாம் வல்லவராக இருந்து விடுதலை கொடுத்து கொண்டவராக இருக்கிறார். இந்த இளைஞனுக்கும் ஒரு நோய் பிடித்திருந்தது. இந்த செல்வம் என்ற நோயை இவனால் விட்டுவிட முடியவில்லை. அந்த நோயும் கூட இருக்கணும், மருந்தும் எனக்கு வேணும். ரொம்ப கஷ்டம் தானே? நோயும் வச்சுக்கணுமா, மருந்தும் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடினமான ஒரு நிலை தான். ஆனால் நோயை தூக்கி எறிய, இந்த பணம் என்ற நோயை தூக்கி எறிந்து மருந்து என்ற அந்த வார்த்தையை உள்வாங்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பிற்கு நாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோமா? நமக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிற அவரது வார்த்தையை தினந்தோறும் தியானித்து நமது வாழ்விலே நிலைவாழ்வை பெற நாம் தகுதியாக இருக்கிறோமா என்று இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல வளர வளர நோயும் அதிகமாவது, ஹாஸ்பிட்டலும் அதிகமாகுது. வாஸ்தவம் தானே? தெருவுக்கு தெரு மெடிக்கல் ஷாப், தெருவுக்கு தெரு ஹாஸ்பிட்டல். இல்லாத ஊர் என்ன இருக்கா? ஹாஸ்பிட்டலே இல்லாத ஊர் என்ன இருக்கா? கண்டிப்பா இருக்காது. ஏனென்றால் புது புது விதமான நோய்கள், புது புது விதமான மருந்துகள், விதவிதமான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்துடுச்சு. ஏன்னா நோய் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சில நேரத்துல ஒரு அம்மா ஓடி போறான், ஒரு இடத்துல போய் தனது மகளை குணப்படுத்தும்படியாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற தனது மகளுக்காக மருத்துவரிடம் வேண்டுகிறார். அவருக்கு மூளையிலே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். மருத்துவர் சொல்லிட்டார், கண்டிப்பா காப்பாத்திடலாம், நம்ம அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. செய்து கொண்டிருக்கிற வேலையில இன்னொரு மருத்துவர் வருகிறார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், கண்டிப்பா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், எங்க கையில ஒண்ணும் இல்லை, எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று ஜபிங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இந்த தாய் கண்ணீர் மல்க அந்த மருத்துவமனையை அழிந்து கொண்டிருக்கிறார். அவர் வழியாக ஒரு செவிலியர் செல்லுகிறார். அவர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா, இந்த உலகத்துல நாம நினைத்து கொண்டிருக்கிறோம் பணமும் செல்வாக்கும் நாம் படித்த படிப்பும் தான் மனிதனுக்கு அனைத்து வகையான விடுதலையும் சுகத்தையும் தருகிறது என்று. இவற்றிற்கெல்லாம் அதிபதியாக ஒருவர் இருக்கிறார். அவர் தான் என் அருளாளர் இயேசு. அவர் மீது நம்பிக்கை வைத்து மகனுக்காக முழந்தாள் படியிட்டு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரத்திலே ஜெபியுங்கள், உங்கள் வாழ்விலே அற்புதம் நிகழும் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அந்த மருத்துவமனையிலே அதே இடத்திலே உடந்தால் படியிட்டு அவர் ஜெபிக்கின்றார். மருத்துவர் அறுவை சிகிச்சை முடிந்து வெளியே வந்து வெற்றிகரமான அற்புதம் நிகழ்ந்தது, உங்கள் மகள் பிழைத்துக் கொண்டாள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நமது மனித இயல்பிலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த மனித இயல்பில் அனைத்தையும் நாம் பெற்று விடலாம், அனைத்தையும் இந்த மண்ணுலகிலே ஆண்டு விடலாம் என்று அழகாக அந்த வார்த்தை ஏசாயா புத்தகத்திலே சொல்லுகிறது. பச்சிலமோ களிமோ மனிதனுக்கு விடுதலை அளிப்பதில்லை, என் அருணாவின் வார்த்தை ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிறது என்று அந்த வார்த்தையை வாசிக்க எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறோம்? பொதுவாக எல்லா ஊர்லயும் நான் கேட்கறதான், எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? அது ஏற்கனவே 1 கிலோ வெயிட்ல இருக்கிறாங்க, அதை தூக்கி பேக்ல வச்சுக்கிட்டு நான் ஏன் அந்த 1 கிலோ கையில தூக்கிட்டு வரணும்? அதை விட வெயிட்டா இருக்கிற உள்ள வாட்டர் பாட்டில், பரிசு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. போன் இப்பெல்லாம் சிங்கிள் சைஸ்ல இருக்கு, அந்த சிங்கிள் சைஸ்ல இருக்க போனை கூட தூக்கிட்டு வந்துருவாங்க. எல்லாத்துக்கும் சுகமா இருக்கிற வார்த்தையை சுமக்க நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை சுமந்து இந்த மருத்துவரை அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு நம்மிடம் இருக்கின்ற இந்த பணம் என்ற நோய் நம்மை விட்டு போகும். தேவைக்கு ஏற்றவாறு வைத்துக் கொண்டு பிறரிடத்திலே பகிர்ந்ததில் தான் நிலைப்பாடு இருக்கிறது என்று இந்த மருத்துவர் சொல்லித் தருகிறார். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு போகிறார், அங்கு குணம் நடைபெறுகிறது. தொழுநோயாளர் வீட்டுக்கு செல்கிறார், அங்கு சுகமும் விடுதலையும் நடக்கிறது.
கை சூம்பியவனின் கையை பார்த்து கையை நீட்டு என்று சொல்லுகிறார். அற்புதம் நடக்கிறது. அங்க பிசியோதெரபிஸ்ட் வேலை எல்லாம் இல்ல. இன்னைக்கெல்லாம் பிசியோதெரபிஸ்ட் எங்கேயோ திறந்து வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் போய் கையை நீட்டு, இந்த எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் வச்சுட்டு வா, கை நல்லா ஆண்டவர் சொல்லலை. கையை நீட்டு, ஆண்டவர் நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் கையை நீட்டுகிறான், சுகம் நடைபெறுகிறது. திரளான கூட்டம் பசியிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையோடு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த அப்பங்கள் பழுகி பெருகின்றன, அனைவரும் வயிறார உண்ணுகிறார்கள். இப்படி எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். குருடனை கிடத்தலை சென்றிருக்கிறார். குருடனாவை நோக்கி வருகிறான். தாவீதின் மகனே எனக்கு மனம் வரும் என்று ஜெபிக்கிறான். அவனது ஜெபம் கேட்கப்படாது. உடனடியாக இந்த மருத்துவர் அவனுக்கு சுகம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி குணம் கொடுத்திருக்கிற என் அருணாவரை நான் எப்படி நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இயேசு குணமளிக்கிற மருத்துவராக இருக்கிறார் என்று விடுதலை பயணம் 15:26 சொல்லுகிறது. அது எப்படி என்றால், உன் கடவுளாகி ஆண்டவருக்கு உதவுக்கு நீ அக்கறையோடு செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமென தோன்றுவதை செய்து அவர் கட்டளையிட்டவர்களை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைகொண்டார். நான் எகிப்தியர் மீது வர செய்த அந்த கொள்ள நோயை உன் மீது வர செய்ய மாட்டேன், ஏனென்றால் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்திற்கு விளக்கம் விடுதலை பயணம் 15:26 சொல்லுகிறார். நான் சொல்வதை கேட்டு எனது கட்டளைகளை கடைபிடித்து என் வார்த்தைகளை உள்வாங்கி என் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த எகிப்தியர் மீது வந்த கொள்ளை நோய் உன் மீது வராது, ஏனென்றால் நான் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து உன்னை குணமாக்குற ஆண்டவர் நான் என்று சொல்கிறார். இதற்கு மேல என்னங்க வேணும்? மேலும் இந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா விடுதலை பயணத்துல 40 நாள்ல போய் சேர வேண்டிய இடத்தை 40 ஆண்டுகள் கடக்கிறார்கள். இந்த 40 ஆண்டுகளும் விடுதலை பயணம் 21ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் என்றால் அவர்களது கால் தேய்ந்து போகவில்லை, அவர்கள் உடுத்திய ஆடை நைந்து போகவில்லை. 40 ஆண்டுகள் இவர் பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஒரு தகப்பன் தன் தோள் மீது சுமந்து செல்வது போல என் அருணாதர் சுமந்து சென்று வருகிறார். இப்பேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் என் வாழ்க்கையில் செய்யாமல் இருப்பார். அப்புறம் ஏன் டவுட்? நமக்கு சந்தேகத்தின் பேர் வழியில் தோமான்னு சொன்னாங்க. இன்னைக்கு சந்தேகத்தின் பேர் வழின்னு கேட்டா நம்மள எல்லாத்தையும் சொல்லலாம். எதுக்கு எடுத்தாலும் டவுட். யாராவது உண்மையா இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு போய் ஆலயத்தில் நின்று இவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களா? சந்தேகம் எனக்கு கண்டிப்பா கிடைக்குன்னு யாராவது போய் ஜெபிக்கிறீங்களா? 100% தான் இருப்பாங்க. ஏன்னா கிடைக்குமா, நடக்குமா, நடக்காதா? ஆரம்பமே ரொம்ப ஸ்ட்ரகிளோட தான் போறோம். உறுதியோட இவர் தருவார் ஏன்னா சொல்லி இருக்கிறார். அவர் வார்த்தையை வாசிச்சாதானே நமக்கு தெரியும். எல்லா ஊர்லயும் சொல்றதுதான். இன்னைக்கு பெஸ்ட் சேஃப்டி லாக்கர் எது தெரியாதா? பெஸ்ட் சேஃப்டி லாக்கர் எது தெரியுமா? பைபிள். இந்த உலகத்திலே பெஸ்ட் சேஃப்டி லாக்கர் எதுன்னு கேட்டீங்கன்னா பைபிள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு போய் எத்தனையோ வீடுகளின் மாடத்திலும் சரி கபோர்டிலும் சரி இந்த பைபிள் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா உள்ள என்ன இருக்கும்? வார்த்தை இருக்குன்னு சொல்லிடாதீங்க. இன்னும் இருக்கிற நிலைமையில அதுக்குள்ள ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்புக், செக் புக் எல்லாத்தையும் சேஃப்டியா வைக்கிற பெஸ்ட் லாக்கர் எதுனா அதுதான். மாச சம்பள கவர் ஆனாலும் அதுலதான் கொண்டு வைப்பாங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்றோம். அவரது வார்த்தை நமக்கு விடுதலை அளிக்கிறது. அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், அவரது வார்த்தையை முழுமையாக அறிந்து நான் செயலாக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேனா? இவர் மருத்துவர்களெல்லாம் மருத்துவராக இருக்கிறார். நான் குணமாக்குகிற மருத்துவர். என் சட்ட திட்டங்களை கடைபிடி, என் வார்த்தைக்கு ஏற்றவாறு நீ வாழ் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இரண்டாவது, இயேசுவே எனக்கு எல்லாம் நீதான் என்று அவரிடத்திலே நம்மை முழுமையாக சரணாகதியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அந்த இளைஞன் அதை செய்ய தவறுகிறான். அவரிடத்திலே தன்னை சரணடைய அவன் விரும்பவில்லை. யாரெல்லாம் அவர்கிட்ட போய் முழுமையா சரணடைகிறாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு விடுதலை உண்டு. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5-13 வரை வாசித்தோம் என்றால் இந்த நூற்றுவ தலைவன் தமது தகுதியின்மையை உணர்ந்து இயேசுவிடத்தில் செல்கிறான். ஆண்டவரே, நான் பாவி என்ற உணர்வு எனக்கு வருகிறது. நான் பெரிய தலைவன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் சொல்ற வேலையெல்லாம் பணியாளர் செய்கிறான்.
எல்லாத்தையும் தெரிந்து கொண்டும் அவரிடத்திலே செல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் என் ஊழியன் குணமடைவான் என்று நம்பிக்கையோடு தன்னை தாழ்த்துவதை எங்க பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாம் அவர்தான் அப்படின்னு நம்மை சரணாகதியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவரின் தாய் அன்னை செய்கிறார். தன்னை சரணாகதியாக தந்தையாம் கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டார். அந்த சரணாகதியின் வழியாகத்தான் நமக்கு சுகம் கிடைக்கிறது. இன்னைக்கு நம்ம முழுமையா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோமா அப்படின்னா பெரிய கேள்விதான். ஏன்னா என்னால எதையும் சொல்ல முடியாத, கேட்க முடியாது. ஆனா எனக்கு எல்லாம் நடக்கணும். நான் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு எல்லாம் நடக்கும். நம்ம பசங்க சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸாம் ஹாலுக்கு போவேன், ஆனா எக்ஸாம் எழுத மாட்டேன், ஆனா எனக்கு 100 மார்க் வேணும். புக்கை திறந்து படிக்க மாட்டேன், ஆனா எனக்கு சென்டா வேணும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் எதிர்பார்த்தா எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. வாழ்க்கையில் உழைப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து தன்னை கடவுளிடத்திலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரணாகதியாக ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் மீட்பு இருக்கிறது. இந்த மருத்துவர் மீட்பை தருகிறார். மூன்றாவது, உறுதியான விசுவாசம். இந்த உறுதியான விசுவாசம் இருந்தால் இந்த மருத்துவத்திலே நிச்சயமாக சுகம் நமக்கு கிடைக்கும் என்று அவர் சொல்லி தருகிறார். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 43 48 வரை 12 ஆண்டுகளாக அரும்பாடுபட்ட இந்த பெண் தன்னிடம் இருந்த அனைத்தையும் விற்று எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா. இன்னைக்கு நாம பண்றோம் பாத்தீங்களா, சாதாரணமா ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், உடனே சொல்லுவான் ஜெனரல் செக்அப் உடனே செய்யணும் சார், இல்லைன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் உடனே பயந்துட்டு எல்லா டெஸ்டும் எடுப்போம். கடைசியா பில்லு பார்த்தா ஒரு 1.5 லட்சத்துக்கு வந்து நிற்கும். அப்படிதான் இந்த அம்மாவும் தன்னிடமிருந்த அனைத்தையும் செலவழித்து விட்டார். தனது வாழ்வுக்கு, தனது பிள்ளைக்கு என்று வைத்த எல்லாத்தையும் முடிச்சிருச்சு, அவ்வளவுதான். இறுதியாக அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. ஏதோ அவரை தேடி சென்று அவரிடத்துல என்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து அவரது ஆடையின் ஓரத்தை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்ற நம்பிக்கை அவள் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு அவள் செல்லுகிறார், தொழுகிறார், சுகம் நடைபெறுகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அந்த விசுவாசத்தோடு எனது வாழ்க்கையிலும் எனது குடும்பங்களிலும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கின்ற தன்மையோடு அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு விசுவாச வார்த்தைகளுக்கும் எனக்கு விடுதலை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் செல்ல வேண்டும். அந்தவர்களே, 4வது நிகழ்வு இடைவிடாத ஜெபம். இந்த இடைவிடாத ஜெபத்தை பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு நமது அகஸ்டினாருடைய அன்னை தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. எத்தனை வருஷம் தான் மகனுக்காக ஜெபிச்சாங்க? 32 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 32 வருஷம் இடைவிடாத ஜெபம். நாம என்ன பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை வருவோம், முட்டி போடுவோம், ஜெபம் சொல்லுவோம். கிடைக்கலையா வெளியே போய் நானும் வாரம் போய் கேட்கிறேன், இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, இந்த மனுஷன் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. 1 நாள் 2 நாள் கேட்போம், அடுத்த வாரம் பார்த்தா கோயிலுக்கு வர மாட்டோம். திடீர்னு அப்படியே காலம் போயிட்டு கிறிஸ்துமஸ் வருவோம், அதையும் மட்டும் ஈஸ்டருக்கு வருவோம். இப்படி வந்து கேட்டு கேப் விட்டு கிட்ட எங்க கிடைக்கும்? ஒரு ஆபீஸுக்கு போய் வேலை நடக்குன்னு என்ன பண்ணுவோம்? ஓயாம போய் கேட்போமா? எல்லாத்துக்கும் அதிபதியா இவர்கிட்ட மட்டும் கேப் விட்டு போய் கேட்போம். அப்ப எப்படி நடக்கும்? இடைவிடாத ஜெபம். எல்லா சூழ்நிலைகளும் இவர் இந்த வாழ்க்கைக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இடைவிடாமல் எந்த ஒரு தடையும் வந்தாலும் நாம் ஜெபிக்க வேண்டும். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 52 வரை இந்த குருடன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறார் என்று சொன்ன உடனே தாவீதின் மகனே எனக்கு மனம் இறங்கும் என்று கத்துகிறான், கூப்பிடுகிறான். சுத்தி என்ன சொல்றாங்க? வாய முடியல, எதுக்கு சும்மா கட்டிக்கிட்டு இருக்க? சும்மா கத்துறாங்க, அவரை திட்டாங்க. ஆனா அவர் என்ன செவிமெடுத்தாரா? இடைவிடாமல் கத்திக் கொண்டிருந்தார். தாவீதின் மகனே எனக்கு மனம் இறங்கும் என்று அந்த இடைவிடாத வார்த்தை அவரது செவிகளுக்கு எட்டியது. மகன் நான் என்ன செய்யணும், அவன் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தனது மேலாடை தூக்கி எறிந்து ஓடுவான். நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று அவனது இடைவிடாத குரல் இவனது செவிகளுக்கு எட்டியது. அவன் மீண்டும் பார்வை பெற்றான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இப்படி நமது வாழ்விலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற இவருக்கு நான் என்னை முழுமையாக கொடுத்து அவரது வார்த்தையை முழுமையாக ஏற்று நான் செயலாக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேனா என்று சிந்திப்போம். ஏனென்றால் இவர் விடுதலை அளிக்க வரும். மருத்துவர்கள்லாம் மருத்துவ
தருகிறவராக இருந்து ஆறுதல் தருகிறவர் அன்பார்ந்தவர்களே, அதை உணர்ந்து கொள்ளுவோம். என்னாலும் நம்மோடு இருக்கிற இடத்துல நம்மை முழுமையாக சரணாகதியாக ஒப்புக்கொடுப்போம். இந்த மருத்துவர் உங்கள் வாழ்க்கையில் சுகம் தருவார். நம்ம என்னாலும் காக்கிறவர் இவர் மாத்திரமே. இவர் இன்றி நமது வாழ்விலே எந்த ஒரு விடையிலும் கிடையாது. இவரிடத்துல நம்பிக்கையோடு வருகிறவன் மீட்பை தந்தவரைதான். அனைவரும் எழுந்து நிற்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை ஆண்டவரை நோக்கி பாடுவோம். எல்லா துக்கம், கண்ணீர், கவலைகள் ஆண்டவர் முன்பாக இருக்கின்ற பொழுது எந்த ஒரு தயக்கமோ பதற்றமோ வருத்தமோ தேவையில்லை. தாவீது போல நடனமாடணும், தாவீது போல குதிக்கணும். ஏன்னா அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். இவரிடத்துல நம்மை முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்து சுகம் தருகிற தேவனே, எங்கள் துக்கங்கள், கண்ணீர்கள் அனைத்து கவலைகளை மாற்றி எங்களுக்கு விடுதலை ஆரம்பித்து கரங்களை தட்டி ஆரவாரத்தோடு அதை நோக்கி இந்த ஜெபத்தை நாம் எடுத்திருப்போம். சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் தண்ணீர் உங்கள் சுத்தம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் அழைத்துவிடும். கழுகாதே மகனே, கழுகாதே மகனே, கழுகாதே மகனே, கழுகாதே மகனே, இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நமது வாழ்விலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எதை குறித்தும் கலக்க வேண்டாம், எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம். இதோ நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஆசிரியை தருகிறேன் என்று அவர் விடுதலை தருகிறார். கழுகாதே நடந்ததை மறந்துவிடு, கழுந்ததை நினைத்து கழுகாதே நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புண்ணியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புண்ணியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஒவ்வொரு இதயத்தையும் தேய்ச்சி ஒவ்வொரு உள்ள காயங்களை ஆற்றி சுகம் பிடித்துட்டு வந்தவர். தேய்ச்சுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். இதயம் தேய்ச்சுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் அனைத்தையும் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம்,
சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். தவறுகள் மீறாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டான். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டான். தாங்கிட வெள்ளம் தருவான், தப்பி செல்ல வழி செய்வான். தாங்கிட வெள்ளம் தருவான், தப்பி செல்ல வழி செய்வான். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நமது விண்ணப்பங்களை எல்லா சூழ்நிலைகளும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் ஏற்று இதோ நமக்கு விடுதலை தருகிறார். என்னிடம் கேள்வி, என்னிடம் அஞ்சாடு, எரிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கி கூறுவேன் என்று சொன்ன அருள்நாதர். அந்த சாலமோன் நம்பிக்கையோடு கேட்டு ஞானத்தையும் ஆசிரியும் இளமையாக பெற்றது போல தானியேல் முழந்தால் படியிட்டு 3 வேளையும் அவரை நோக்கி ஜெபித்த வண்ணமாக இருந்து ஆசிரியை பெற்றுக் கொண்டது போல இதோ அந்த இஸ்ரேல் மக்கள் இடைவிடாமல் இவரை நம்பி கூப்பிடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் விடுதலை கொடுத்தவர் இவர்தான். ஒரு சில மணிகள் அவரை நோக்கி அனைவரும் உள்ளந்தால் படியிட்டு அவரை உற்று நோக்கி நமக்கு என்னால் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஒரு சில மணிகள் எந்த ஒரு சிந்தனைக்கும் இடப்படாமல் இதோ நான் மீட்பு கொடுக்கிறேன், இதோ நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன், இதோ நான் உனக்கு அபிஷேகம் கொடுக்கிறேன், என்னிடம் கேள், என்னிடம் அஞ்சாடு என்று அவரை நோக்கி அழைப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார். உங்கள் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றுடன் அதை நீச்சுவார் என்று அவர் வாக்குத்தத்தம் சொல்வது போல நம்ம ஒவ்வொரு குடும்ப செயல்கள், ஒவ்வொரு விண்ணப்பங்கள், ஒவ்வொரு ஏக்கங்கள் அவரை உற்று நோக்கி, அவரை நிச்சயமாக உற்று நோக்கி அவரிடத்தில் உண்மையாக சொல்வோம். 2 கரங்களை இழுத்து விடைத்து நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். பேதுருவின் மாமியாரை சுகப்படுத்தி ஆண்டவரை என்னை சுகப்படுத்தும். குருடனுக்கு பார்வை கொடுத்தவரை என்னை சுகப்படுத்தும். கை சூம்பி எனக்கு விடுதலை கொடுத்தவரை எனக்கு விடுதலை தந்துள்ளோம். இதோ நான் விரும்புகிறேன் குணமாக என்று சுகப்படுத்தியவரை என்னை குணப்படுத்தும். உங்கள் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நான் விடுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் கரங்களை அவரை நோக்கி மாத்திரம் உற்று நோக்கி நான் உங்கள் இதய காயங்களை தூக்கி எறிந்து, உங்கள் இதய சிந்தனையில் இருக்கிற ஒவ்வொரு பாரங்களையும் தூக்கி எறிந்து, ஒவ்வொரு மஞ்சாட்டுகளுக்கும் என் இறைவன் செவி கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இவர் மருத்துவர்கள் எல்லாம் மருத்துவராக அற்புதங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற இவரிடத்துல முற்றிலுமாக குடும்ப பிரச்சனையா, குழந்தையின்மையா, இதோ மகப்பேரை உருவாக்கினான் அதை அடைந்து விடுவானோ என்று அவர் வார்த்தை சொல்லுவது போல குழந்தை பாக்கி இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். நோயிலிருந்தும் வெயிலிருந்தும் உனக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன் என்று சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை இன்று ஒவ்வொருவருக்கும் சுகம் தர
கரை காணா கடலை போல எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் தவித்திருக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு முன்பாக வெள்ளத்தால் இருக்கிறோம். யாக்கோபு, என்னை நீர் ஆசீர்வதிக்காமல் என்னை விட்டு நீர் அகல முடியாது என்று உம்மிடம் முழங்கால் யுத்தம் செய்தது போல இவர்களும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்டுள்ளோம். உம்மை நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் விடுதலை கிடைக்கிறது. அந்த நம்பிக்கையை நாங்கள் வீற்றிருக்கிறோம் ஆண்டவர். இந்த உமது அன்னையிடத்தில் நாங்கள் பரிந்துரை வைத்திருக்கிறோம். அற்புதம் நிகழ்ந்தது போல எங்கள் வாழ்விலே அற்புதம் நிகழட்டும் ராஜா. நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் அபிஷேகம் தருகிறவர், நீர் ஊற்றினாரங்களை நிறைப்புகிறவர். அவரை நோக்கி சொல்லுங்க, இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் தாரும். ஆயத்தம் சொல்லுவோம், இயேசுவே எனக்கு விடுதலை தந்திரணும் ஆண்டவர், இயேசுவே என் குடும்பத்திற்கு ஆறுதலை தந்திரணும், இயேசுவே இந்த தொழில் வளர்ச்சியை தந்திரணும் ஆண்டவர். நான் எடுத்து செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் தகர்ந்து போய்விடுகிறது. நம்பிக்கையோடு முன்பாக நான் வீற்றிருக்கிறேன். எனது குடும்ப பிரச்சனை இன்றாவது தீராதா என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். யாரின் மகளை உயிர்ப்பித்த இதே ஆண்டவர் இன்று உங்கள் பிரச்சனைகளிலிருந்து, உங்கள் நோயிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு உயிர்ப்பு கிடக்கிறார். எங்கள் இதயத்தின் காயங்களை ஆட்சி ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தந்தவர். நோக்கி ஜெபிக்கிறோம், எங்களுக்கு விடுதலை தந்தவர் ஆண்டவர். நீ மாத்திரமே சுகம் தருகிறவர், நீ மாத்திரமே விடுதலை தருகிறவர். எங்கள் ஜெபம் கேட்டு எங்களுக்கு விடுதலை அளிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க, அன்பு ஆண்டவரே வாழ்க, விடுதலை தருகிறவரே வாழ்க, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே வாழ்க, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், ஹல்லேலூயா. அனைவரும் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவர் இறுதி ஆசரை பெற்று விடுவோம். நற்கரணின் ஆதரை உங்கள் மத்தியிலே சுமந்து விடுகிற வேளையில் ஒவ்வொருவரும் அவர்கள் இடத்தில் இருந்தபடியாக அவரை மாத்திரம் உற்று நோக்கி உங்கள் ஒவ்வொரு குறைகளை முகப்படுங்கள், அவர் விடுதலை தருகிறார்.
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவிடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எடுத்துக்காது